ராகுல் காந்தி வைரலாக செய்த அந்த வீடியோவும் பாராளுமன்றத்தில் கூறியதும் பொய் என்பதனை நிரூபிக்கும் வகையில் நடந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, வருகின்ற அனைத்து தேர்தல்களிலும் இந்த அக்னிபத் திட்டத்தை அவதூறாக பேசி அது ஒரு போல் இஷ்யூவாக கொண்டு வருவதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் எதிர்க்கட்சி நண்பர்கள். நான் ராகுல் காந்திக்கு இந்த பிரஸ் மீட் மூலமா சொல்ல விரும்புது, ஹோம் மினிஸ்ட்ரி, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில் 55,000 பேர் வேலைக்கு எடுத்துட்டாங்க 1 லட்சம் பேர்ல. மிச்சம் இருக்கக்கூடியது 45,000 பேர். 45,000 பேர்ல நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழக முதல்வர் ஸ்டாலினை தவிர மற்ற ஏனைய அனைத்து மாநிலங்களிலும் போலீஸ் போர்ஸ்ல 10% ரிசர்வேஷன் ஃபார் ஒன்லி அக்னிவீர். அக்னிபத் ஸ்கீம் பற்றி பேசுவதற்காக இங்கு கோவை மாநகரம் மற்றும் ஊட்டி, நீலகிரி மாவட்டத்தின் அனைத்து எக்ஸர்வீஸ்மென் நண்பர்களும் வந்திருக்கின்றார்கள். கோவை மாநகர மாவட்ட தலைவர் திரு ரமேஷ் அவர்களின் வழிகாட்டுதலுடன் மற்றும் கோவை மாநகரத்தின் எங்களது அக்கா எம்எல்ஏ வானதி அக்கா அவர்களுக்கும் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களோடு வழிகாட்டுதலின்படி டெல்லியிலிருந்து எங்களுக்கு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று அக்னிபத் ஸ்கீமை பற்றி விளக்கி நமது எக்ஸர்வீஸ்மென் அணி மட்டுமல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் கூறி தமிழகத்தின் இளைஞர்கள் இந்த ஸ்கீமிலே நேவி, ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி மூன்றிலும் சேர்ந்து பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பத்திரிகையாளர்கள் கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்திற்கு முன்பு ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுதிலும் பாராளுமன்றத்திலே இந்த அக்னிபத் ஸ்கீமை பற்றி அவதூறாக பேசியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஃபார்வர்டு ஏரியாவில் உயிர் துறந்த ஒரு அக்னிவீர் நண்பரை அவருக்கு பணம் கொடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை வைத்தார்கள். அப்பொழுது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது நாட்டின் பாதுகாப்பு மந்திரி ராஜ்நாத் சிங் அவர்கள் மிக தெளிவாக கூறினார்கள், 98 லட்சம் ரூபாய் அந்த அக்னி வீரர், உயிர் துறந்த அக்னி வீரருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதனை தெரிவித்தார். அஜய் குமார் சிங் என்பது அவருடைய பெயர். அதற்கு சாட்சியாக அவருடைய தகப்பனார் சரண்ஜித் சிங் அவர்கள் பல ஊடகங்களிலே பணம் வந்தடைந்துள்ளது என்பதனை கூறி ராகுல் காந்தி வைரலாக செய்த அந்த வீடியோவும் பாராளுமன்றத்தில் கூறியதும் பொய் என்பதனை நிரூபிக்கும் வகையில் நடந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, வருகின்ற அனைத்து தேர்தல்களிலும் இந்த அக்னிபத் திட்டத்தை அவதூறாக பேசி அது ஒரு போல் இஷ்யூவாக கொண்டு வருவதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் எதிர்க்கட்சி நண்பர்கள். அதை முறியடிக்கவும் அந்த திட்டத்தை விளக்கி கூறவும், ஏன்னா அதை நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது என்ன நடக்குதுன்னு. வட இந்தியாவில் இது ஒரு பெரிய இஷ்யூவாக, பீகார்லாம் நிறைய வாக்குகள் குறைந்ததற்கு காரணம் இந்த அக்னிபத் திட்டம் தான். காரணம் என்ன? 15 ஆண்டு காலம் நாம் இராணுவத்தில் சேர்ந்தால் ஓய்வூதியம் பெற முடியும், நல்ல ஒரு மறுவாழ்வு கிடைக்கும் என்ற ஒரு எண்ணம் அந்த வட இந்தியாவில் இருக்குது. இந்த அக்னிபத் திட்டத்தில் 4 ஆண்டு காலம் அருமையான ஒரு திட்டம் இது. இந்த 4 ஆண்டு காலத்திலே அக்னி வீரராக சேரக்கூடிய அந்த ஜவானாக ஆகக்கூடிய அந்த நண்பர், நமது இளைஞர் 17.5 வயது தொடங்கி 21 வயது வரை சேர முடியும். இந்த திட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 30,000 சம்பளம் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் 33,000, தேர்ட் இயர் 36,500, 4வது வருடம் 40,000 ரூபாய் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் 4 ஆண்டுகள் கழித்து பென்ஷன் வராது அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் எதிர்க்கட்சி நண்பர்கள். பென்ஷன் வரலைனால நான் என்ன சொல்கிறேன்னா, அருமையான ஒரு திட்டத்திற்கு விளக்கம் கூறி நீங்கள் எல்லோரும் இதை பொதுமக்களிடம் சேர்த்து தமிழக இளைஞர்கள் பெருவாரியாக சேருவதற்கு நீங்கள் எல்லாரும் உதவியாக இருக்க வேண்டும். காரணம் என்னென்னா, இப்போ நோ கிளாஸ் நோ பார்,
இப்போ முன்னெல்லாம் சீக்கிய ரெஜிமெண்ட்னா ஒன்லி சீக் கேன் ஜாயின், ராஜ்புட் ரெஜிமெண்ட்னா ஒன்லி ராஜ்புட்ஸ் கேன் ஜாயின். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது போக இப்போ வந்து திறமை இருக்கக்கூடிய அனைத்து இந்தியர்களும் எவ்வளோ பேர் வேணால் சேரலாம். முன்னெல்லாம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் கோட்டா இருக்குது. தமிழ்நாட்டிற்கு 4% மேலே நீங்கள் இராணுவ வீரர்களை எடுக்க முடியாது. இப்போ அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு திறமை இருந்தால் ரிட்டன் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க, ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டீங்க, ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் பாஸ் பண்ணிட்டீங்க, மெடிக்கலில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை பேர் வேணால் தமிழ்நாட்டிலேருந்து போகலாம். அப்போ யோசிச்சு பாருங்கள், தமிழக இளைஞர்கள் நல்ல முறையிலே அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு நல்லா படித்து எழுதி பாஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை நீங்களாம் மீட் அவுட் பண்ணிங்கன்னா நிறைய 4% இல்லை 10% இராணுவ வீரர்கள் தமிழர்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்படி இருக்குது. அதை புரிஞ்சுக்கின்னு இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் அதை ஊக்குவிக்க வேண்டுமே ஒழிய அதை அவதூறாக பேச வேண்டாம் என்பதற்கு தான் இந்த ப்ரெஸ் மீட்டு. 4 ஆண்டுகளில் நான் இப்போ வந்து அந்த திட்டத்தை பற்றி நான் விளக்கி கூற விரும்புகின்றேன். நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் நிச்சயமாக இதை பதிவு செய்ய வேண்டும் பொதுமக்களுக்கு. 4 ஆண்டுகளிலே அவர்கள் வெளியே வரும்பொழுது இருக்கக்கூடிய நல்ல நன்மைகளை முதலில் நான் கூற விரும்புகின்றேன். என்ன நன்மைனா 10.71 லட்சம் 10.71 lakhs சேவா நிதி என்ற ஒரு நிதி கிடைக்கப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லை, அவர்கள் பணியாற்றக்கூடிய 4 ஆண்டுகளிலும் அவர்கள் கிடைக்கக்கூடிய ஊதியத்தை முழுவதுமாக சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. காரணம், அவர்களுக்கு தங்கும் இடம் இலவசம், அவர்களுக்கு உணவு இலவசம், டிராவலிங் இலவசம், யூனிஃபார்ம் இலவசம், எல்லாமே அப்போ ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் பார்த்துக்குது. அப்போ பார்த்துங்க, பெரும்பாலான சம்பளத்தை அவர்கள் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன், 20 லட்சம் ரூபாய் 4 ஆண்டுகளிலே வீட்டிற்கு எடுத்துக்கிற வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. 20 லட்சத்தை வச்சு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கு நல்லா தெரியும், ஒரு அவுட்டரில் நிச்சயமாக ஒரு 3 சென்ட்லேருந்து 5 சென்ட் நிலம் வாங்கிடலாம், ஒரு அருமையான ஒரு வீடை கட்டிவிடலாம். அந்த வீட்டிற்கு ஆவாஸ் யோஜனாவில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் 10.71 லட்சம் ரூபாய் 2.25 லட்சம் ரூபாய் தருகின்றார்கள். அதை வச்சு ஒரு வீடை கட்டிட்டா வாழ்நாள் முழுவதும் சொந்த வீட்டிலே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் அக்னிபத் திட்டம். அது மட்டும் இல்லை, அவர்களுக்கு வந்து இந்த 1 லட்சம் பேர் சேர்றாங்கன்னா 25% மீண்டும் அவர்கள் தேர்வு செய்து பெஸ்ட் ஏசிஆர் என்று சொல்லுவார்கள். ஆனுவல் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்டில் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய 4 வருடத்தில் பெற்றிருக்கக்கூடிய மார்க்குகளை வைத்து, மதிப்பெண்களை வைத்து அவர்களுக்கு மீண்டும் 1 லட்சம்னா 25,000 பேர் மீண்டும் 15 ஆண்டு காலம் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு தருகின்றார்கள். அப்போ 1 லட்சம் பேரில் 25,000 பேருக்கு உறுதியான வேலை வாய்ப்பு. எதிர்கட்சி நண்பர்களுடைய வாதம் என்ன, இந்த திட்டம் வந்து நோ ரேங்க் நோ பென்ஷன் கேலி பண்ணுறாங்க. சிதம்பரம் என்ன சொன்னார், இந்த திட்டத்தில் சேருபவர்கள் முடியட்ட போகலாம், டிரைவராக போகலாம்லாம் சொன்னார். அதெல்லாம் மிக தவறுதலான ஒரு பிரச்சாரம். அந்த பிரச்சாரத்தை விட்டு இது இருக்கக்கூடிய நன்மைகளை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 10th பாஸ் பண்ணி போய் சேரக்கூடிய அக்னி வீரர் 12ஆம் கிளாஸு சர்டிஃபிகேட்டோடு வெளியில் வருவார். 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் சர்டிஃபிகேட் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் 4 ஆண்டுகளிலே இக்னோவில் 5 வகையான டிகிரியை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இந்த டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோட எல்லா மினிஸ்ட்ரிஸும் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அவர்கள் கையெழுத்திட்டு இருக்கின்றார்கள். தர்மேந்திர பிரதான் அவர்கள் இந்த நாட்டின் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்டராக இருக்கின்றார்கள். அவர் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸோட ராஜ்நாத் சிங் மினிஸ்ட்ரியோட போட்டிருக்காரு. அந்த எம்ஓயு பிரகாரம் என்னென்னா 5 வகையான டிகிரிகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 4 வருஷத்தில் 17 வருஷத்தில் போய் வெளியில் வரையில் டிகிரியோடு வரலாம். எங்கே வர முடியும்? சம்பளத்தோட, சேவா நிதியோட, டிகிரியோடு வரலாம். எங்கே வர முடியும்? அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எந்த தனியார் கம்பெனிலையும் இந்த இந்திய நாட்டில் இருக்கிறதாக எனக்கு தெரியாது. என்னென்ன டிகிரினா, பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்ளைட் ஸ்கில்ஸ் ஃபர்ஸ்ட் டிகிரி, பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் applied skills and tourism management, bachelor of commerce and applied skills, bachelor of science and applied skills. 5 வகையான டிகிரியோடு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அது இக்னோ, இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டி
மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸோட ஒரு எம்ஓயு போட்டு 120 கிரெடிட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதில் 60 கிரெடிட் பாயிண்ட்ஸ் அவர்கள் ட்ரைனிங் செய்கிறாங்கள 4 வருஷத்தில் பல்வேறு ட்ரைனிங் செய்வாங்க, பல்வேறு இடங்களில் வேலை பார்ப்பார்கள். அந்த அவங்களுடைய கமாண்டிங் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடியவர் தரக்கூடிய மதிப்பெண்களை வைத்து ஆர்மியே 60 மதிப்பெண்களை கொடுக்க போகின்றது. 60 மதிப்பெண்கள். அது மட்டும் இல்லை, 60 மதிப்பெண்கள் இக்னோ கொடுக்கும். ஒவ்வொரு 30 நாள் லீவு, 4 வருஷமும் எவ்ரி இயர் 30 டேஸ் லீவு ப்ளஸ் சிக் லீவ் இருக்குது. நீங்கள் அதுபோக 20 நாள் கேஷுவல் லீவ் இருக்குது. இந்த லீவில் நீங்கள் போய் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அந்த 60 மதிப்பெண்களை இக்னோவை கொடுக்கும். அப்போ வெளியில் வரும்போது ஒரு டிகிரியோடு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அது மட்டும் இல்லை, தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஒரு படி மேலே போய் அக்னி வீரர்களுக்கு பிஇ படிக்கணும்னா இப்போ 21 வயசில் வெளியில் வந்துடலாம், 17 வயசில் உள்ளே போனால் 21 வயசில் வெளியில் வந்துடலாம். அவர்கள் லேட்ரல் என்ட்ரியில் பிடெக் போய் சேரலாம். இங்கே தமிழ்நாட்டில் 550 பொறியியல் கல்லூரிகள் இருக்கின்றன. அந்த கல்லூரிகளிலே அவர்கள் 2ஆம் ஆண்டு டைரெக்டாக போய் சேர்ந்துக்கலாம். நோ நீட் டு ஸ்டடி தி ஃபர்ஸ்ட் இயர். அதுவே ஒரு பெரிய இது. 1 இயருக்கு ஃபீஸ் இன்னைக்கு கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா தனியார் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள் அவங்க நிர்ணயிக்கின்றார்கள். அந்த 1 லட்ச ரூபா மிச்சம். அது மட்டும் இல்லை, அவர்கள் முத்ரா லோனு, ஸ்டாண்ட் அப் இந்தியா, மேக் இன் இந்தியா எல்லா திட்டங்களிலும் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகின்றது. அதுபோக 25,000 பேர் தொடர்ந்து 15 ஆண்டுகள் பணியாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. மிச்சம் 75,000 பேர் என்ன செய்வார்கள் என்று எதிர்க்கட்சி நண்பர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு இதான் பதில். அமித்ஷா அவர்கள், நமது உள்துறை அமைச்சர் அவர்கள், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ராஜ்நாத் சிங்கோட ஒரு எம்ஓயு போட்டிருக்கார். அதில் என்னென்ன, தகுதியின் அடிப்படையில் கிடைக்கக்கூடியவர்கள் போக, எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனில் எனி கேஸ்ட் ஓப்பன் கேட்டகரியில் நீங்கள் சீட் வாங்கலாம். நல்ல மதிப்பெண் இருந்தால் அதுக்கு ரிசர்வேஷன் எடுக்க மாட்டாங்க. டைரெக்டாக நீங்கள் உங்களுக்கு ஓப்பன் கேட்டகரியிலேயே சீட்டு கிடைச்சிரும். குறைந்த மதிப்பெண் பெறுவர்களுக்கு அந்த ரிசர்வேஷனில் கிடைக்குது. அதே போல் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் 7 வகையான பாராமிலிட்ரி போலீஸ் ஃபோர்ஸ் இருக்குது. அது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், இண்டோ டிபெட்டியன் போலீஸ் ஃபோர்ஸு, சசக்தி சீமா பல், அப்புறம் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அசாம் ரைஃபிள்ஸ். இதெல்லாம் இந்த 7 வகையான பாராமிலிட்ரி ஃபோர்ஸில் நிச்சயமாக 10% வீரர்கள், பாராமிலிட்ரி வீரர்கள் அக்னி வீரர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டு இருக்கின்றார்கள். அதை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அதுபோக கோஸ்ட் கார்டு இருக்குது. நேவியிலேருந்து போகிறவங்க, மற்ற ஃபோர்ஸ்லேருந்து போகிறவங்க கோஸ்ட் கார்ட்லேயும் சேர்ந்துக்கலாம். ஸோ இதை கணக்கு பண்ணிங்கன்னா 55,000 பேருக்கு வேலை கிடைச்சிடும். நான் ராகுல் காந்திக்கு இந்த பிரஸ் மீட் மூலமாக சொல்ல விரும்புது, ஹோம் மினிஸ்ட்ரி, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில் 55,000 பேர் வேலைக்கு எடுத்துட்டாங்க 1 லட்சம் பேரில். மிச்சம் இருக்கக்கூடியது 45,000 பேர். 45,000 பேரில் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழக முதல்வர் ஸ்டாலினை தவிர மற்ற ஏனைய அனைத்து மாநிலங்களிலும் போலீஸ் ஃபோர்ஸில் 10% ரிசர்வேஷன் ஃபார் ஒன்லி அக்னிவீர். ஸ்டாலின் நம்ம சிஎம் மட்டும்தான் அதை கொடுக்கல. ஸோ 10% போலீஸ் ஃபோர்ஸில் ரிசர்வேஷன் ஒன்லி ஃபார் அக்னிவீர். அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா 75% தாண்டிடும். அது மட்டும் இல்லை, நமது ரயில்வே மந்திரி அவர்கள் ஒரு கையெழுத்திட்டு இருக்கிறாரு. வைஷ்ணவ் அவர்கள் என்ன எம்ஓயு போட்டிருக்காரு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில், அனைத்து ரயில்வே போலீஸ் இருக்குல்ல, ரயில்வே போலீஸில் 10% இட ஒதுக்கீடு அக்னி வீரர்களுக்கு தரப்படும் என்ற ஒரு கையெழுத்தை இட்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லை, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய 16 பப்ளிக் செக்டார் யூனிட்ஸு லைக் பிஎம்எல், பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெடு, எல்லா ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரிஸு, ஹால், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடு, அனைத்து பிஎஸ்யூ பப்ளிக் செக்டார் கம்பெனிகளிலும் அக்னி வீரர்களுக்கு 10% இட ஒதுக்கீடு தரப்படுகின்றது. அப்போ 75%க்கு மேலே போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, அனைத்து பாதுகாப்பு டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸில் இருக்கக்கூடிய அனைத்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேயும் நிறைய டிஃபென்ஸ் சிவிலியன்ஸ் என்று கூறக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். பாரதத்திலே 32 லட்சம் பேர்
பென்ஷன் பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த 32 லட்சம் பேரில் 6 லட்சம் பேர் வந்து நம்ம டிஃபென்ஸ் சிவிலியன்ஸ். ஸோ டிஃபென்ஸ் சிவிலியன்ஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பொறுப்புகளை பணி அமர்த்துவதற்கு அக்னி வீரர்களுக்கு 10% இடஒதுக்கீடு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. எனவே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை, நிறைய கார்ப்பரேட்ஸு நிச்சயமாக அக்னி வீரர்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு தருவோம் என்ற உறுதிமொழியை தந்திருக்கின்றார்கள். அவர்களும் இந்த அக்னி வீரர்களை எடுத்தார்களே ஆனால் 100% அக்னி வீரர்கள் 4 ஆண்டுகள் கழித்து வெளியே வரக்கூடிய சூழ்நிலையிலே அவர்கள் 75% தான் வெளியே வருகின்றார்கள். 75% அக்னி வீரர்களுக்கும் வேலை வாய்ப்பு மட்டுமல்ல, அவர்களுடைய கையிலே 20 லட்சம் ரூபாய் தொழில் தொடங்கக்கூடிய ஒரு 20 லட்சத்தை வச்சு கோயம்புத்தூரில் இருக்க இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிக்ட். இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிக்டில் கேட்கவே வேணாம், இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் போய் 20 லட்சம் இருந்துச்சுன்னா நம்ம கணேசன் சார் மாதிரி நிச்சயம் அருமையான ஒரு தொழில் அதிபராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அப்பேற்பட்ட திட்டத்தை எதிர்க்கட்சிகள் படித்து பேசக்கூடாது, ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, நீங்கள் நினச்சி பாருங்க, இந்த அக்னிபத் ஸ்கீமில் அருமையாக, அதாவது ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு, அதுக்கு அடுத்தது ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் எல்லா டாக்குமெண்ட்ஸும் வெரிஃபை பண்ணக்கூடியது, அப்புறம் மெடிக்கல் டெஸ்ட்டு. இப்படி எடுக்கக்கூடியவர்கள் தேசப்பற்றோடு 4 ஆண்டுகளிலே அவர்கள் தமிழ்நாட்டில் நிறைய பிரிவினைவாதங்கள் இருக்குது. சீமானு பிரிவினைவாதம், எப்போ நாம் தமிழர் கட்சின்னு அவர் பேர்லேயே இருக்குது பிரிவினைவாதம். மதிமுக கேட்கவே வேணாம். எல்லா கட்சிகளும் யார் யாரெல்லாம் ஸ்ரீலங்கன் தமிழர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார்களோ அவர்கள உள்ளே என்ன இருக்குது, திமுக முதற்கொண்டு பிரிவினைவாதம் ஒரு இருக்கு. 62ல் அவங்க ஏன் பிரிவினைவாத பேச்சை விட்டாங்கன்னா, காரணம் நீங்களாம் வந்து ஜெயிலுக்கு போயிடுவேன்னு சொன்ன உடனே விட்டுட்டாங்க. அதனால் பிரிவினைவாதம் எண்ணம் கொண்ட கட்சிகள் நிறைய நமது தமிழகத்தில் இருக்கின்றது. அந்த கட்சிகளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு பதிலடியாக இந்த அக்னிபத் ஸ்கீம் இருக்கும்.